தக்காளி வாடா சீக்கிரமா போலாம். டேய் உனக்கு வேற உடம்பு சரியில்லை, அதோ நாட்டு வேறால் சாப்பிட்டாக்கா உடம்பெல்லாம் சரியாயிடும், அப்படியே முறுக்கேறிடும் தெரியுமா? நாட்டு வேறாலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியாது, சின்ன பையன். நீ என் கூட வா, அந்த இது பாரு ஒரு கொட்டை, அந்த கொட்டையில இறங்கி மீன் பிடிக்கணும். பிடிக்கிறியா? சரி வா பாப்போம். தக்காளி அங்க போடுறா, எவ்வளவு பெரிய மீன் பழக பழக நடிதாடா. புடுறா போடா. ஐயோ நானா இந்த சேத்துல நான் இறங்கணுமா? ஐயோ அரிக்கும். நீ போய் புச்சினு வீட்டுக்கு எடுத்தானே வா, நான் சாப்பிடுறேன். டேய் தக்காளி என் பேச்சாச்சும் வர சொல்லு. ஐயோ நான் இப்படி அடிக்குதா? ஜிலேபிகளா கிடக்குது. அப்ப கண்டிப்பா விராலும் இருக்கும். இன்னைக்கு விட மாட்டான் பேபி, விராலு பிடிக்காம விட மாட்டான். விராலை பிடிக்கிறேன், வறுக்கிறேன், சரக்கு அடிக்கிறேன், சைடிஷா வச்சுக்கிறேன். இப்ப வர்றேன். மீனுங்களே அவசரப்படாதீங்கப்பா, இத வந்துட்டேன். புடிச்சடா புடிச்சடா. சின்ன வெங்காயம் மீன் ஒன்று போட்டு வச்சுக்கிற மாதிரி மேலே பெரிய மீன் எடுத்து பக்கெட்டில் போடு. விராலுன்னு பார்த்தா ஜிலேபி ஆக்குதா. இந்தாம்மா சின்ன வெங்காயம் புடி. ஒரு விரால் அடிச்சுதுமா சின்ன வெங்காயம், கையில மாட்ட மாட்டேன், பின்னால என்ன போய்க்குதா பாரு. சின்ன வெங்காயம் உன்னை கொஞ்ச நேரத்துல பாரு ஒரு விராலை தூக்கி போடுறேன் பாரு. கையில மாட்டுது, அடிபடுது, ஓடி போடுது, தப்பிச்சு தப்பிச்சு ஓடுதாம்மா. அப்படியே இரு புல்லுல மாட்டிங்கதா பாக்குறேன். இந்த தூக்கிட்டோம் பார், இந்த தூக்கிட்டோம் பார். என்ன புடிமா? மாப்பிள்ள ஜி லாக்டவுன் போடுன்னு பசங்களா பேசிட்டாங்க, அது உண்மையா மாப்பிள்ள? போடுவேன்றாங்க, போட மாட்டேன்றாங்க. பேசாம நம்ம ஏரியால இருந்து ஒரு 10 பேர் கூட்டின்னு போய் போற நிறுத்திடுவோமா பேச்சுவார்த்தை பண்ணிய? மாப்பிள்ள அது நம்ம ஊருக்கு பஞ்சாயத்து கிடையாது, ஒன்றும் நிறுத்தத்துக்கு பார்டரு குருவி சுரமே சுட்டு போடுவானுங்க. ஆமா மாப்பிள்ள, நீ என்ன மரத்துல ஏறி ஒழிஞ்சுக்குவ. என் மலையில ஏறினா கூட என் உடம்பு பாதி தெரியுமே, குண்டு வந்து என் வயிற்றுலயே பாஞ்சிரும். அதெல்லாம் விடு மாப்பிள்ள. மாப்பிள்ள அங்க பாரு நம்ம ஏரியால அவன மீன் பிடிச்சுனுக்குறான். ஆமாண்டா, நம்ம குட்டில வேற மீனை பிடிக்கிறான். டேய் யார் மாமா? யார் அது? ஏய் யார் அது? நோரதா? இங்க யாரா உனக்கு மீன் பிடிக்க பர்மிஷன் கொடுத்தா? ஏய் யாரா இவனுங்க? என்ன கொட்டில இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு கோட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணுமா? நான் நினைச்சுக்கிறீங்க மனசுல? நான் திருச்சாவை நினைச்சுக்கிறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள நான் சமந்தா மாப்பிள்ள. ஏய் யாரா அவன்? அவன் தான் சொல்றானே, கம்னுடா. டேய் இப்போ யாரையா இல்ல உன் தலையில கல்ல போட்டு சாவடிக்குவா? மாப்பிள்ள எத்தனை கல்லு? என்ன கல்ல? எதையா கல்ல தூக்கி போட போறீங்களா? டேய் கெட்ட பாரியே மீங்கிட்டு ஏப்பம் விடுறோம்டா இந்த பேபி. நீங்க தூக்கி போடுற கல் என் மேல பட்டுன்னு வச்சுக்கோ, தூள் தூளாயிடும். ஆனா மீனுக்கு மேல பட்டா மீனுக்கு செத்துரும். வேணும்னாக்கா இறங்கி புடிச்சி போங்கடா மீசம் முளைக்காத பசங்களை. மாப்பிள்ள யாரு சொல்றான்? என்ன சொல்லப்பா? அப்ப என்னதான் சொல்றான்? நீ மீன் பிடிக்கிறமோ இல்லையா, அவனை குட்டில இறங்கி அமுக்கிடுறேன் பாரு. வா போவான். அப்பல நில்லு நில்லு, நீ போய் இறங்கி புடி, நான் வைய மாறிச்சிக்கிறேன். அவன் யாருன்னா கூட நான் அவனை பிடிச்சிக்கிறேன்னா. மாப்பிள அவன் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வரால பூச்சி கையில பட்டு எடுத்து போடு. மாப்பிள்ள மாப்பிள்ள மீன் பெருசா மாட்டிச்சு நீட்டா. ஏய் கால் கந்தறது கையறா. சை எததான் பிடிக்குதுன்னு தெரியல பூச்சிக்கிறானுங்க. மாப்பிள்ள அது மீன் இல்லடா, மணி மணி. நேதே ஒண்ணு கூட இல்லையா? சின்ன வெங்காயம் எப்பரு? மாப்பிள்ள நம்மளுக்கு ஒண்ணுதான். அட மறுபடியும் அதை சொல்றான். மாப்பிள்ள அவன் புச்ச மீன்லாம் புடுங்கடா. மாப்பிள நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் ரெடி, தோ போய் புடுங்குறான். டேய் டேய் இரா டேய் இரா நில்றா அப்படியே. டேய் வயந்துகிட்ட மீனை புடுங்காதடா. எங்க கூட்டுல புஷ்டி எங்களே நெக்கல பேசுறீங்களா? புறா எவ்வளவு மீன் புடிச்சு வச்சுக்கிறாங்க. மாப்பிள எடு 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 சின்ன வெங்காயம் எடு. டேய் 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 ஏய் உடு குட்டி சத்தம் உடு. டேய் 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 வாங்கி தள்ளி விடுறது தப்புடா. பார் எல்லா மீனையும் நான் தான் பிடிச்சேன். வேணும்னாக்கா ஒரு புது மனுஷனை வச்சு பேசிக்கலாம் வாங்க. புது மனுஷனா? டேய் அவனுக்கு தெரிஞ்சவனை கூட்டணும்னா அவன் நெருங்கினா நம்மளுக்கு தெரிஞ்சவனா பேசணும். பொதுவாக யாருன்னா ரோட்டில் போவான், அவங்ககிட்ட பேசிக்கோ. வா போவோம்.
அப்போ நம்மளுக்கு என்ன வாயா 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 ஆமா சின்ன வெங்காயம் வா. பேசிக்கலாம். ஏய் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன்டா. யோ அதான் 2 வச்சிரியா ஒன்னு பாத்து ஒன்னு குடுத்து போறியா நான் இதை சொல்லலடா, நான் வேற ஒரு கதையை சொல்லுகிறேன். நீ எந்த கதைனா சொல்லியா? கட்டையா கட்டையா இங்க பாருப்பா, பக்கத்துல ஒரு குட்டையில நானும் என் பேத்தியும் சேர்ந்து 5 மீன் பிடிச்சோம்பா. ஆனா இந்த மேசமலைக்காத பசங்க 2 பேர் வந்து ஏய் மொத்தத்தையும் பிடிங்கினானுங்கப்பா. ஏன்பா என் பிரச்சனையை கொஞ்சம் இறக்கி விடுப்பா. பிரச்சனை அப்புறம் இறக்குறேன். முதல்ல லிங்கி இறக்கு, எல்லாம் தெரியுது பாரு. இப்ப நான் என்ன சொல்லணும்? கட்டையா 5 மீனை எங்களுதுன்னு சொல்லணும். ஏங்க 5 மீன் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்ப பஞ்சாயத்து பேச நமக்கு எல்லாத்தையும் 3ஆ போடு. முன்னாடி நான் இன்னும் ஒன்றும் இல்லை, பஞ்சாயத்து பேச வந்தா அல்லது நாமளை வாரிக்குது. என்னவோ பேசிதான் விட முடியும். நீ என்னப்பா சொல்ல வர? தலைவரே, இந்த மீனை குஞ்சிலேருந்து பார்த்துங்கிறேன் நான். அப்போத்துலேருந்து இப்போ வரையும் பார்த்து தான் பிடிச்சேன். ஆனால் இவனுங்க இப்போ வந்துட்டு என் மீனுன்றானுங்க. நாங்க புச்சையா ஒரு மீன். டேய் நீ பிடிச்சது மீனடா, ஏன்டா என் கால் தந்திர கை விட்ட? ஏமாம்பா சண்டை போடாதீங்கப்பா. பஞ்சாயத்துக்கு வந்து சண்டை போடத்தான் நீங்க கூட போய் போடுங்க. எத்தனை மீன் தான் பிடிச்சிங்க சொல்லுங்க பாப்பா. தலைவரே நாங்க மொத்தம் 5 மீன் பிடிச்சோம். 5 மீனா பிடிச்சிங்க? ஏம்பா பச்சிக்கலையே நீங்க? தலைவரே முதல்ல ஒரு மீன் புடிச்சோம் கேளுங்க வேணா எங்க அண்ணன் கிட்ட. 2வது மீன் புடிச்சேன் ஆனா அவன் மீன் இல்லைன்றான். ஆமா நான் கூட பார்த்தேன், நல்ல பெரிய மீனா இருந்துச்சு. என்னடா ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க கணக்கு 7 மீன் சொல்றீங்க, குழந்தை கரெக்டா 5 மீன் சொல்லுது. கையில 5 மீன் தானே வச்சுக்கிறீங்க. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இந்த கட்டையை போட்டு பாக்குறீங்க. தலைவரே எங்க பக்கம் நீ தீர்ப்பு போடல, நீ கட்டியதான் எடுத்து போடுவேன். நான் உன் மேல மம்டி எடுத்து போடுவேன். ஏம்பா எதுக்குப்பா சண்டை போறீங்க? சின்ன குழந்தை வேற ஏவி விடுறீங்க அடிக்கிறதுக்கு. இருப்பா 5 மீன் தானே இருக்குது, நீங்க 4 பேர் இருக்கிறீங்க, சரி பாதியா பங்குடுவோம். எப்பவுமே நம்ம பஞ்சாயத்து ரூல்ஸ் தெரியல. ஒரு மீன் எல்லசாமிக்கு புரியுதா, 2வது மீன் குலதெய்வத்துக்கு, 3வது பஞ்சாயத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு 1, 4வது மீன் புரியுதா வேம்பாத்தா சாமிக்குப்பா, 5வது மீனுக்கு இதில்ல அது வந்து பஞ்சாயத்துக்கு. இந்தாம்மா ஓட்டு எடுத்து போய் குழம்புக்கு போ. ஏம்பா மீன்லாம் வை, சாமி கொடு கொடு கொடு. தாத்தா எல்லாம் வாங்கிட்டாங்க. அதான் கணக்கு சொன்னாராமா. ஏய் நொன்ன கணக்கு சொன்னாரு. ஏய் எல்லாம் சாமியும் படிக்கிறேன்னு ஓகே, ஆனா விநாயகருக்கு படிக்கணும்னு சொல்றேன் நானா? இதெல்லாம் நியாயமாடா இதெல்லாம்? எப்பா ஊர் பெரிய மனுஷன் சொன்னா கரெக்டா இருக்கும். ஆடா படுபோய் இன்னும் குத்துனா நானு. ஐயோ ஒரு மீன் எடுத்து போயிருந்தாலும் நம்ம குழம்பு வச்சிருக்கலாம். அந்த 4 மீனுக்கு ஆசைப்பட்டு ஒரு மீனை விட்டியா? டேய் தம்பி, இதுக்கு தான்டா அப்பயே சொன்னேன், இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போனால் நமக்கு தான் நஷ்டம், பஞ்சாயத்துன்னு வந்தாலும் நமக்கு தான் நஷ்டம். உட்காந்து பேசணும்னா எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடச்சிடும். அப்போ நமக்கு எந்த செலவும் கிடையாது. அழகாக இந்நேரம் மீனை வறுத்து சாப்பிட்டுருக்கலாம், குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுருக்கலாம். ஏய் நிப்பாட்றா, நாங்களாடா பொது மனுஷனாண்ட போனோம்னா, நீ தானடா பொது மனுஷனாண்ட போனோன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ நல்ல மாரி நீ நாடகம் அறியாடா? ஏய் அட்ராவனா டேய் 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 விடுமா டேய் உடுங்கடா டேய் உடுங்கடா டேய் உடுங்கடா. எல்லாம் என்னால கிடையாதுடா, உங்களால. டேய் உடுங்கடா. ஒரு அறிவுரை சொன்னாக்கா ஓடியாந்து புடிச்சு அடிப்பீங்களா நீங்க? டேய் மீச மலைக்காத பசங்க நிரூபிச்சிட்டீங்களா? நான் பெரிய மனுஷன்றதை நிரூபிச்சு காட்டுறேன்டா. உங்களை கொஞ்ச நாள்ல பார்த்து திருப்பட்டா. ஏய் நான் பார்த்து திருவுறன்னு சொல்லிட்டு போறான். நேத்திர திருவ போறான். பெரிய மனுஷன் தப்பித்துக்கு கோசம் என்ன சொல்லிட்டு போறான் பாரு. நேத்திர தப்பிச்சிட்டானா? டேய் நின்றா, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா.